இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சென்னை ஏர்போர்ட்டில் தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு வந்துக்கிட்டு இருக்கான். அவனை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அப்போ நான் சென்னை ஏர்போர்ட்லாம் போய் இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் இருக்கும். சென்னை நான் போயே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் இருக்கும். அப்போ நான் இப்போ போய் பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப்பாக இருக்குது சென்னை ஏர்போர்ட்லாம். இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ எல்லாமே மாற்றங்களாக இருக்குது. இப்போ இன்னும் பக்கத்துலேயே அங்கிட்டலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் புதுசாக பில்டிங்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா சென்னை முன்னாடி இருந்ததை விட 15 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப சரியான டெவலப்பாக இருக்குது. பாருங்கள் ஏர்போர்ட் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபாரின் ஏர்போர்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. உள்ளே போனால் பக்காவாக எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஏர்போர்ட்டில் நம்ம போன நேரம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் எதுவும் வரலை. நம்ம இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி இருக்கும். நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு தூங்கக்கூட இல்லாமல் நம்ம இப்படி வெயிட் பண்ணி நின்றுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் டைம் 5 மணி 5:30 ஆயிடுச்சு. அதோட ஃப்ளைட் வந்துடுச்சு. நம்ம ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வெளியில் இப்போ அவுட்ரு ஏரியாவில் பாருங்கள். இது மெட்ரோ ஸ்டேஷனு, ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன் பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ட்ரெஸ்ஸு கடை ஒன்று இருந்துச்சு, ட்ரெண்ட்ஸுன்னு. உள்ளே அதுக்குள்ளே போனால் நிறையா